ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 13 ஆண்டுகளாக கோமாவில் இருக்கும் இளைஞரை கருணை கொலை செய்ய உச்ச நீதிமன்றம் அனுமதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கவர் ஆகும். இதோட பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2015ஆம் ஆண்டு அருணா ஷான்பாக் வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து தொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த அருணா ஷான்பாக் அப்படிங்கிறவங்க 1973ஆம் ஆண்டு வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணனால அவங்க 36 வருடங்களாக வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. அவங்களால இங்கே என்ன பண்ண முடியாது அப்படின்னா கோமாலேருந்து திரும்ப வர முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அவங்க வந்து கருணை கொலை பண்ண வேண்டும் அப்படின்னு சமூக ஆர்வலர் ஒருவருங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு யூத்தானேசியான்னு சொல்லக்கூடியது கருணை கொலை. ஸோ இந்த மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க இனி உயிர் வாழ முடியாத அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்களே கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் யூத்தானேசியா. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் உண்டு. ஒன்று வந்து ஆக்டிவ், இன்னொன்று வந்து பாசிவ் யூத்தானேசியா. ஸோ ஆக்டிவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கோமா ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஃபுட்டு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது உயிரை எடுக்கக்கூடிய அந்த மருந்தை வந்து மிக்ஸ் பண்ணி அவங்கள கொல்றதா என்னதுன்னா ஆக்டிவ் யூத்தானேசியா. ஸோ அதுவே பாசிவ் அப்படின்னா அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவங்கள எக்ஸ்ட்ராவாக அந்த ஃபுட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த லைஃப் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிடுவாங்க. அதுதான் என்னென்னா பாசிவ் யூத்தானேசியா. ஸோ அதை வந்து இந்த 2011ஆம் ஆண்டு அருணா ஷான்பாக் வழக்கில் வந்து லீகலைஸ் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். ஆனால் அவங்கள வந்து கருணை கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்து கேர் பண்ணவங்க வேண்டாம் அப்படின்னு அப்போஸ் பண்ணதால அதை கருணை கொலை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவே 2018ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா காமன் காஸ் வந்து வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கும். அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பாசிவ் யூத்தானேசியாவுக்கு வந்து ஒரு ப்ராடர் கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் பகுதி 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகிள் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது இந்தியாவில் சிட்டிசன்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வாழ்வதற்கான உரிமையும் அந்த தனிப்பட்ட சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடியதான் ஆர்டிகிள் 21. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு டை வித் டிக்னிட்டியை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து குறிப்பிட்டு அதுவுமே நமக்கு சிட்டிசனுடைய உரிமை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.